ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? பத்த வச்சது நீங்க. I never say that. Law and order கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ஸ்டெப் எடுத்தா தப்பா? எடுக்கிற ஸ்டெப் ஏழைங்களை பாதிக்காம இருக்கணும். ரோட்டு ஓரத்துல ஹோட்டல் வைக்கிறது, பூ விக்கிறேன் புடலங்கா விக்கிறேன் நடுத்தூர்ல கடை வச்சா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தானே? ரோட்டோரமா ஹோட்டல் போட்டவனும் பூ புடலங்கா விக்கிறவனும் சேர்த்துதான் பொதுமக்கள். 100 கோடி பேர் போராடிதான் வாழணும். அதுக்கு என்ன பண்றது? பொழப்ப நாசம் பண்ணக்கூடாது, பொய் கேஸும் போடக்கூடாது. எந்த இடத்துல கடை வைக்கணும், எந்த இடத்துல பிசினஸ் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. நீங்க வரைஞ்சு முறையா கொடுக்குற இடத்துல ₹1,00,000 அட்வான்ஸ் தரணும், 1000 கணக்கா வாடகை கொடுக்கணும். அப்போ நடு ரோட்ல வந்து நியூசன்ஸ் பண்ணுவாங்களா? முடியலன்னா ஒதுங்கிதான் இருக்கணும். ஏன்? அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாமே. பேங்க்ல ஜாமீன் கழுத்து போட்டு காசு வாங்கி கொடுங்க, பொழப்ப நடத்துவாங்க. கண்டவங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு எங்களால முடியாது, அதுக்கு நாங்க ஆள் இல்ல. அப்ப அவங்க தலையெழுத்த நீங்க நிர்ணயிக்காதீங்க. உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணு கட்ட பஞ்சாயத்து இல்ல, இது கமிஷனர் ஆபீஸ். அதனாலதான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நீ ஏன் பேச மாட்ட? மூட்டை தூக்குறவன் ரிக்ஷாக்காரன் உன் பின்னாடி இருக்காங்க தைரியத்தை தானே பேசுற? ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன் ஆனா பண்புள்ளவன். தெரிஞ்சுக்க. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நடக்கிற கலவரத்துக்கு உங்க ஆளுங்க தான் காரணம்னு என்னால எந்த ஆக்ஷன் வேணா எடுக்க முடியும். ஆக்ஷன் 307 கொலை முயற்சி 3 வருஷம், 363 ஆள் கடத்தல் 7 வருஷம், 376 கற்பழிப்பு 10 வருஷம். இப்படி ஏதாவது ஒரு கேஸை போட்டு நீங்களா பேப்பர் ரெடி பண்ணுவீங்க. அதை நீங்க செஞ்சாலும் சரி, அடுத்தவன் பேச்சை கேட்டு செஞ்சாலும் சரி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ வாங்குற சம்பளம், உப்பு விற்கிறவனோட வேர்வை, மூட்டை தூக்குறவனோட முனங்கல், உழைக்கிறவனோட ரத்தம். நியாயமா நடந்துக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கேஸ் போட்டு பேப்பரை வேஸ்ட் பண்றதுல ஸ்ட்ரைட்டாவே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிரதான். என்ன மிரட்டுறீங்களா? காந்தி பயந்திருந்தா சுதந்திரம் வந்திருக்காது. வாஞ்சிநாதன் பயந்திருந்தா ஆஷ் துரைக்கு அழிவு வந்திருக்காது. பயப்படுறவன் நான் இல்ல கமிஷனர் சார், பயப்படுறவன் கிட்ட போய் சொல்லு. கமிஷனர் சார், நாங்கெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு தான், ஆனா மலை மேல இருக்கிற விளக்கு அணைக்கணும்னு நினைச்சு தொட்ட காத்து கூட எரிஞ்சிடும். கமிஷனர் சார், எங்க உரிமைக்காக நாங்க உயிரையே கொடுப்போம்.